நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 7. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு தேவையான வீடியோஸில் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்டேட் பண்ண வீடியோஸ் வந்து யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா ரீசெண்ட் வீடியோஸில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். சரி வாங்க இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அமெரிக்காவிற்கு இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொறியியல் பொருட்கள் ஏற்றுமதி 18% உயர்ந்துள்ளது. ஸோ இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருளியல் பொருட்களோட ஏற்றுமதி பார்த்திங்கன்னா 18% வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்கள். ஸோ தேசிய மகளிர் குத்துச்சண்டை போட்டி கிரேட்டர் நொய்டாவில் நடைபெற்று வருகிறது. தேசிய மகளிர் குத்துச்சண்டை போட்டி வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா கிரேட்டர் நொய்டாவில் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 2036 இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. ஸோ 2036 பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ஒலிம்பிக் போட்டி வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மான்சுக் மாண்டவியா. மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மான்சுக் மாண்டவியா. அடுத்து பாருங்கள். நீதிபதிகள் நியமனத்தை பரிந்துரை செய்யும் குழு. இப்போ ஒவ்வொரு உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம்லாம் இருக்கு இல்லையா. நீதிபதி வந்து நியமனம் செய்கிறாங்க இல்லையா. அந்த நீதிபதிகளை வந்து பரிந்துரை செய்யும் குழு வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொலிஜியம் குழு. அதுதான் சரிங்களா. அடுத்து பாருங்கள். பார்படாஸ் நாட்டின் உயரிய விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கொரோனா காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா வந்து இந்த பார்படாஸ் நாட்டுக்கு பார்த்திங்கன்னா மருத்துவ உதவிகள்லாம் வந்து நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கௌரவிக்கும் விதமாக பார்த்திங்கன்னா அந்த நாட்டோடைய உயரிய விருது வந்து பிரதமர் மோடிக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போது அடுத்து பாருங்கள். இந்தியாவில் TMH11 என்ற மரபணு மாற்றம் செய்யப்பட்ட கடுகு வணிக சந்தைக்கு வர உள்ளது. இப்போ கேட்கலாம் சயின்ஸ் போர்ஷன்லேருந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசிக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். மரபணு மாற்றம் செய்யப்பட்ட கடுகு வகை வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். TMH11. அடுத்து பாருங்கள். சிறந்த இதழ் ஆசிரியர்களுக்கு கலைஞர் எழுதுகோள் விருது வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டு நக்கீரன் கோபால் சுகிதா சாரங்கராஜ் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த கலைஞர் எழுதுகோள் விருது வந்து யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். சிறந்த இதழ் ஆசிரியர் இருக்காங்க இல்லையா. அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த வருஷம் யாரெல்லாம் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள். மத்திய தொழிலாக பாதுகாப்பு படை தினம். அது வந்து எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்ச் 7. மத்திய தொழிலாக பாதுகாப்பு படை தினம் வந்து மார்ச் 7. இது பார்த்திங்கன்னா இந்த மத்திய தொழிலாக பாதுகாப்பு படை நிறுவி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 56 வருஷம் வந்து ஆயிடுச்சு. அதை கொண்டாடும் விதமாக பார்த்திங்கன்னா தொடக்க விழா வந்து ராணிப்பேட்டையில் வந்து அந்த 56வது ஆண்டு விழா வந்து கொண்டாடியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள். சிற்பக்கலை கலைஞர்களுக்கு கலைச்செம்மல் விருது வழங்கப்படுகிறது. நம்ம தமிழ்நாடு அரசு சார்பாக பார்த்திங்கன்னா சிற்பங்கள்லாம் வடிவமைக்கிறாங்க இல்லையா. அதில் வந்து சிறந்து விளங்கும் கலைஞர்களுக்கு கலைச்செம்மல் விருது வந்து கொடுக்குறாங்க. இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அவ்வளோதான். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.